இது ரதிசிப்ஸ் சேனல். இந்த சேனலில் மாடி தோட்டத்துக்கான கிட்டு எங்கே கிடைக்கும் அப்படிங்கிற அட்ரஸை தான் இதில் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். ஏற்கனவே மாடி தோட்டத்துக்கான கிட்டில் என்ன இருக்கும், அது எவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்து நம்ம வந்து வாங்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நான் வந்து போட்டிருந்தேன். 850 ரூபா கிட்டு நமக்கு 510 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. 340 ரூபா நமக்கு மானிய தொகையாக வந்து நமக்கு வந்து லெஸ் ஆகி நம்மகிட்ட 510 ரூபா மட்டும் வாங்கிப்பாங்க. சரிங்களா? வாங்கிக்கிட்டு இதில் வந்து ஒரு கிட்டு வந்து 510 ரூபா. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து உள்ள அந்த கிட்டுக்குள்ளே என்னென்ன கிடைக்கும் அப்படிங்கிறத ஏற்கனவே நான் ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். அந்த வீடியோக்குள்ள லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 4 அட்ரஸ் மட்டும் தான் நமக்கு வந்து கிடச்சிருந்தது. அந்த 4 அட்ரஸ் மட்டும் அதில் வந்து கொடுத்துருந்தேன். பட் வந்து அதில் வந்து எனக்கு நிறைய பேர் கேட்டிருந்தது, எனக்கு எல்லா அட்ரஸும் வேணும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த ஒரு இதை வந்து கிளியர் பண்ணுறதுக்காக வேண்டி எல்லா அட்ரஸும் ஒவ்வொரு ஊர்லேயும் எந்தெந்த அட்ரஸில் வந்து கொடுக்குறாங்க, ஃபோன் நம்பர் எல்லாமே நமக்கு வந்து கிடைச்சது. அந்த ஃபோன் நம்பரை தான் இப்போ நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த வீடியோவை நீங்கள் வந்து ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு இந்த இதில் ஃபோன் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன். இந்த காஞ்சிபுரத்துக்கு மட்டும் ஃபோன் நம்பர் வந்து நமக்கு வந்து கிடைக்கல, மற்ற எல்லா இதுக்கும் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அட்ரஸை வந்து நீங்கள் வந்து தேடி இல்லைனா இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி கேட்டுட்டு நீங்கள் வந்து கிட்டு இருக்கா அப்படிங்கிறத கேட்டுட்டு நீங்கள் டேரெக்டாக போய் வாங்கலாம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் 5 கிட்டு கொடுப்பாங்க. 5 கிட்டுங்கும் போது 5000 30 6 ஒரு செட்டில் 6 க்ரோ பேக் இருக்கும், 6 கொக்கோபீட்டு கட்டி இருக்கும். அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30 கட்டி 30 க்ரோ பேக்கு இந்த மாதிரி கிடச்சிரும். ஒவ்வொருத்தவங்களுக்கு 5 கட்டிங்கும் போது நமக்கு மாடி தோட்டத்தில் நமக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட காய்கறிகளை வளர்க்கலாம். நமக்கு வீட்டுக்கு தேவையான காய்கறிகள், ஒரு ஃபேமிலிக்கு தேவையான காய்கறிகளை நம்ம வந்து அதில் வந்து நல்ல ஒரு கேர் எடுத்து கரெக்டான மெத்தட் படி பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பான முறையில் உங்களால் உங்கள் வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை கண்டிப்பான முறையில் வளர்க்க முடியும். இது எப்படி வளர்க்கணும், எந்தெந்த மெத்தட் படி வளர்க்கணும் அப்படிங்கிறத ஏற்கனவே நம்மளோட இன்னொரு சேனல் தமிழ் ஒன் ஃபிலிம் சேனலில் உங்களுக்கு நான் கிளியராக எல்லா வீடியோவும் வந்து நான் வந்து போட்டுட்ருக்கேன். அந்த சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படிங்கும்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன செடிகள் எப்படி வளர்க்கலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளியர் கொடுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு என்ன வளர்க்குறதுக்கு உண்டான வீடியோ உங்களுக்கு வந்து தெரியலை அப்படின்னா நீங்கள் வந்து என்ன செய்யலாம்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எனக்கு இந்த செடி வளர்க்குறது ஒரு கிளியர் தெரியல, எனக்கு இந்த பூச்சி வெரைட்டிக்கு எனக்கு ரிசல்ட் கிடைக்கல அப்படிங்கிறத எனக்கு ஓப்பனாக வந்து நீங்கள் வந்து எனக்கு கீழே ஷேர் பண்ணலாம். உங்களுக்கு அடுத்தடுத்த பதிவாக வந்து நான் கண்டிப்பாக ரதிஸ் டிப்ஸ் சேனல்லையோ அப்படி இல்லைனா கண்டிப்பாக நம்ம தமிழ் ஒன் ஃபிலிம் சேனலில் எதுலனாலும் வந்து போடுவேன். நம்ம இந்த 2 சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த ஸ்கீம் நமக்கு கவர்மெண்ட்லேருந்து கொடுக்குறனாலும் சரி, மானியம் இல்லைனா ஆஃபர், ஃப்ரீ ஆஃபர், இந்த மாதிரி நிறைய வந்து கொடுத்துட்ருக்கோம். இது எல்லாத்தையும் அடுத்தடுத்து நம்ம வந்து கொடுக்குறத உங்களால் மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையும் வாங்க முடியும். நிறைய இடங்களில் நிறைய பேர் வந்து எனக்கு கீழே கமெண்ட்ஸ் பாக்ஸில் இந்த ஊருக்கு உண்டான அட்ரஸ் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க, இந்த ஊருக்கு உண்டான ஃபோன் நம்பர்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. எல்லா இதையும் எனக்கு கிடைச்ச வரைக்கும் எல்லா மாவட்டத்துக்கும் உண்டான ஆஃபீஸோட அட்ரஸ் எல்லாமே நான் உங்களுக்கு என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா அதில் கிளியராக கொடுத்துட்டேன். இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு தடவை எடுக்கலாம், ஒரு 2-3 தடவை காண்டாக்ட் பண்ணி கேளுங்க. கிட்டு வந்துருச்சுன்னா எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் அப்படிங்கிறத வந்து நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பான முறையில் என்ன செய்வாங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் ஒரு 2-3 தடவை ஃபோன் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வந்து கிட்டு வந்ததுன்னா அதுக்கடுத்து நீங்கள் ஃபோன் பண்ணும்போது இருக்குன்னா அவங்கள வர சொல்லுவாங்க. அப்போ போய் வாங்கலாம். சரி, இந்த கிட்டு வாங்குறதுக்கு நமக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்னா ஒரு சில ஆஃபீஸில் வந்து கேட்குறது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதற்கு கிளியரான ஒரு இன்ஃபர்மேஷன் எனக்கு வந்து கிடைக்கல. என்ன அப்படின்னா ஒரு சில ஆஃபீஸில் வந்து எனக்கு ஃபோன் நம்பரு ஒரு ஃபார்ம் கொடுக்காங்க, ஃபில்அப் பண்ண சொல்கிறாங்க அப்படிங்காங்க. ஒரு சில ஆஃபீஸில் வந்து 2 ஃபோட்டோ அப்புறம் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் வந்து கேட்காங்க அப்படிங்காங்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து நமக்கு வந்து கிட்டு நமக்கு போன உடனே நமக்கு இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் போன உடனே நம்ம வந்து வாங்கிட்டு வந்துடணும். அது நமக்கு நல்லது. இந்த கோவிட் அப்படிங்கிறனால நம்மளால் அதிகமான அளவு நம்ம எங்கேயும் வெளியே தேவையில்லாமல் அலையக்கூடாது. இது நம்மளோட ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா போகும்போது 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஆதார் வந்து அந்த ஆதாரோட ஜெராக்ஸ் இது மட்டும் நீங்கள் வந்து கையில் வந்து எடுத்துகிட்டு போயிருங்க. எடுத்துகிட்டு கையில் ஒரு பென் எடுத்துகிட்டு போயிருங்க. ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்துட்டு அப்படி ஃபார்ம் ஃபில்அப் பண்ண சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் கேட்டுட்டு போகிற ஆஃபீஸில் ஃபில்அப் பண்ண சொன்னாங்கன்னா ஃபில்அப் பண்ணிவிட்டு ஃபோட்டோலாம் விட்டு கிளியர் பண்ணிவிட்டு வந்துருங்க. உங்களுக்கு எத்தனை கிட்டு கொடுக்காங்களே வாங்கிட்டு வந்துட்டு ஒரு பாட் மிக்சிங் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாட் மிக்சிங் மாடி தோட்டம் ஃபஸ்ட்டு தொடங்குறீங்க அப்படின்னா சாயில், அந்த கொக்கோபீட்டோட அளவு, அப்புறம் அதில் நம்ம வந்து இடுபொருளாக வந்து போடக்கூடிய மண்புழு உரம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது இருக்குல்ல மாட்டு சாணம், இது அப்புறம் வேப்ப பிண்ணாக்கு, கடலை பிண்ணாக்கு, அப்புறம் அதில் வந்து நமக்கு அசோஸ்பைரிலம் இதெல்லாம் சூடோமோனஸ் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் ஒரு அளவான அளவில் கரெக்டாக போட்டு மிக்ஸ் பண்ணி 10 நாள் அதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்ச மாதிரி தான். அப்படியே இதே ஒன்றுமே டச்சே பண்ணாமல் லைட்டாக தண்ணி மட்டும் தெளித்து அந்த மண்ணை வந்து பதப்படுத்தி வச்சு அதில் வந்து நம்ம வந்து நாற்று விட்டதை உள்ளே வச்சு வளர்த்தோம் அப்படின்னா அப்படியே செடி சும்மா தக்கன்னு சூப்பராக வளர்ந்து வரும். அப்படியே தக்காளிலாம் அப்படி காய்க்கும், தக்காளி காய்க்கும், வெண்டைக்காய் காய்க்கும், கத்திரிக்காய்
வரைக்கும் உங்கள் வீட்டில் என்ன வெஜிடபிள்ஸ் நீங்கள் சாப்பிடுவீங்க அந்த இதை நீங்கள் அதில் வந்து ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து உங்களுக்கு ஒரு 5 வகையான விதைகள் வந்து கொடுப்பாங்க. 5ல் 6 வகையான விதைகள் வந்து கொடுப்பாங்க. அந்த விதைகளையாவது நீங்கள் ஃபஸ்ட்டு வளர்த்து பார்த்து ஸ்டெப் எடுத்து வளர்க்க கற்றுக்கோங்க. இதே மாதிரி வீடியோவுக்கு அடுத்தடுத்த நம்ம போடுற வீடியோலாம் நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்.